நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறைவாக்கு 10. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இன்றைய நற்செய்தி பிரிவு 6 17 முதல் 29 வரை இறைவாக்குகள் ஏரோதுவின் பாவ செயல்கள் மற்றும் ஏரோதியாளின் சதித்திட்டம், திருமுழுக்கு யோவானின் மரணம் இவற்றை விவரிக்கின்றது. இது பாவத்தின் கொடிய விளைவுகளை காட்டுகின்றது. தீயவர்களின் செல்வாக்கை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதை இது குறிக்கின்றது. ஆன்மாவை தூண்டும் மற்றும் இதயத்தை பற்றி கொள்ளும் சம்பவத்தின் முக்கியமான மையப்பொருள் மனசாட்சியின் அம்சமாகும். இது தவறுகளிலிருந்து சரியானதை தீர்மானிக்கும் உள் வழிகாட்டியாகும். கடவுளின் வார்த்தை திருமுழுக்கு யோவான் வழியாக நேரடியாக ஏரோதிற்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் அதை நிராகரித்தார். மனமாற்றம் என்ற அழைப்பிற்கு அவர் செவிசாய்க்க தவறிவிட்டார். எண்ணம் செயலாவதே மனமாற்றம். எண்ணம் செயலாவதே மனமாற்றம். மனம் திருந்த வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே நம்மை நல்லவராக மாற்றிவிட முடியாது. அதை நோக்கிய மாற்று செயல்பாடுகள் நம்மில் இருக்க வேண்டும். மனமாற்றம் குறித்த நம் எண்ணத்தை செயலாக்கும் வரம் வேண்டுவோம். John became a fearless witness to the truth, reminding us of the importance of standing firm in our faith and principles, even in the face of powerful opposition. His heart was centered on God and the call from the Spirit of God speaking to his heart. His unwavering dedication to God's principles and challenges us to reflect on the depths of our commitment to God and the sacrificial love required in our journey of discipleship, inspiring us to live with authenticity and devotion. May John the Baptist be our inspiration. Lord Jesus, grant us the courage to speak the truth even in adversity, following the example of John the Baptist.